அவாயம் அற நின்று ஆடுவான். அப்போ நடராச பெருமான் எதற்காக ஆடுகிறார் அப்படின்னு கேட்டால், என் துன்பம் நீங்க ஆடுகிறான் என்று உணரணும். அவர் ஏங்க ஆடுறாரு? அவருக்கு பொழுதுபோகலன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறார். அப்படியா என்ன? இல்லை, நம்மை உய்விக்க வேண்டும் என்பதற்காக ஆடல் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ அவரை காணும்போது எனக்காக ஆடிக்கொண்டிருக்கிறான் இறைவன் என்று நீங்கள் என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு நடராசரை பார்த்தா அழுகை வரும். ஏன்? அவர் எனக்காக ஆடுகிறார். நீங்கள் அந்த உண்மை உங்களுக்கு புரியலனா, இந்த சாமி யார்? அது ரொம்ப நடராசர்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டிலலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இங்கே வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அவர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவர் ஆடுவதனால வீடு ஆடி போயிடுமா. என்ன கொடுமை தெரியுமா உங்களுக்கு? சைவ சித்தாந்த புரியாதவர்கள் பேசி கொண்டு இருக்கிற பேச்சு. அதுலேயும் சில நேரங்களில் சில ஒரு இந்த சமய நெறியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க பாருங்க, அது அதை விட கொடுமை. யாரோ ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, நல்லா திருநீர் பூசி ருத்ராட்சத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது தெரியுமாம்பாங்க பாருங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுன்னு தெரியல. நினச்சி நடராச பெருமானுடைய ஆடலுக்கு காரணம் நாம் துன்ப நீக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகிறான். ஏங்க, நான் எனக்காக ஆடுகிற சாமியை என் வீட்டில் வைக்காம எங்கேயா போய் வைக்கிறது? அவர் யாருக்கோ ஆடினார்னா எங்கேயோ வச்சுக்கன்னு விட்டுடலாம். அவர் எனக்காகத்தான் ஆடுறாரு, என் வீட்டில் வைக்காம எங்கே வைக்கட்டும்? இந்த கேள்வியை கேட்குறதே இல்லை. நம்ம பயந்து பயந்து ஐயோ அவர் சொல்லிட்டாரு, ஐயோ இவர் சொல்லிட்டாரு, அப்படியாம இப்படியாமன்னு சொல்லிவிட்டு வாங்கின கொண்டு கோயிலில் கொண்டு தெரியாதனமே வச்சு விட்டு வந்துடுவோம். கேட்டால் அவங்களாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் கொண்டு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு தடுமாற்றத்தில் கிடக்காதீங்க, நல்லா வைக்கலாம். நம்ம சுவாமி அவர் எனக்காக ஆடுகிற பெருமான் என்று ஒவ்வொருவரும் உணரணும். அதான் அவாயமற ஆடுகிறார். அவாயம்னா துன்பம். எனவே உயிர்களிடத்தில் இருக்கிற துன்ப நீக்கத்துக்காக இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது.